ஹாய். பீஸ், பர்பஸ் அண்டு ப்ராக்ரஸ். அதாவது எப்பவுமே நம்ம பெரிய பெரிய மீட்டிங்லலாம் பார்த்துருப்போம், ஒரு சைலண்ட்டாக இருந்து அந்த தலைமை, அந்த விஐபி பர்சனாக வந்து லாஸ்ட்டில் தான் பேசுவாங்க. ஸோ சிமிலர்லி எப்பவுமே நம்ம அமைதியாக மன நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப பெட்டரான ஆன்சர் வந்து ஒரு பெரிய எமோஷ்னலான சுச்சுவேஷன்லையும் நம்ம சைலண்ட்டாக இருக்கிறது ஒரு சூப்பரான ஆன்சர், அது சொல்யூஷனும் கூட சொல்லலாம். ஸோ நம்ம எமோஷ்னல் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ரொம்ப ஒரு கோவப்படுற ஒரு சுச்சுவேஷன்ஸில் சைலண்ட்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அந்த ப்ராப்ளத்தை வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியுமோ நம்ம ஷார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ரீசன்ஸ் வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை இந்த பர்டிகுலர் டைமிங்கில் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அதுக்கு நம்ம சைலண்ட்டாக இருக்கிறோமா இல்லை நம்மளுடைய வேர்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராப்ளத்தை அதிகமாக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் பீஸ்ஃபுல்லாக அந்த சுச்சுவேஷன்ஸை நம்ம கிராஸ் பண்ணணும், பீஸ்ஃபுல்லாக அந்த சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா பெட்டர் கீப் சைலண்ட். ஸோ அது அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே சொல்லுவாங்க, ரொம்ப பேசுகிறதுக்கு சைலண்ட்டாக இருக்கிறதே பெட்டர். அதுதான் வந்து மென்டலி நம்மளுக்கு பீஸ் கொடுக்கும். அப்புறம் வந்து ப்ராக்ரெஷன்ஸு. ஸோ அது பேசுகிறதுனால அதில் என்ன ப்ராக்ரெஷன்ஸ் இருக்குது, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது ஓகே. அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா பெட்டர் வி கேன் கீப் சைலண்ட். ஸோ அதான் எப்பவுமே எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டிக்கு சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்பவே நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து எமோஷ்னலாக நம்ம கோவத்தை வெளிப்படுத்தும் போது ப்ராப்ளம் அதிகமாகும், சின்ன பிரச்சனைகள் கூட பெருசாகும். ஸோ கீப் சைலண்ட் அண்ட் பி ஹாப்பி வித் யுவர் பி பேஷன்ஸ். எப்போவுமே வந்து நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கும்போது பிரச்சனைகள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னா நம்மளுடைய டாக்கிங் லெவலை மினிமைஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்க முடியும். டோன்ட் பி ரிஆக்டிவ், ப்ளீஸ் பி ப்ரோஆக்டிவ். தேங்க்யூ.